நாராயணன்னு சொன்னால் உலகனைத்தையும் தாங்கக்கூடியவர், உலகுக்கே அவர்தான் புகழாக இருக்கிறார் அர்த்தம். ஒரே விஷயத்துக்கு எதற்கு இத்தனை பெயர்கள்னால் அதை புரிந்து கொண்டால்தான் இந்த பாபம் அபச்சாரம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அபச்சாரம் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானை பத்தினால் நீ உஜ்ஜீவனம் அடையலாம்னு சொன்ன. யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹா ரிஷிபிப் பரிகீதானி தானி வக்ஷ்யாமின்னு பீஷ்மர் கூறுகிறார். கௌணானி, பகவானுடைய ஒவ்வொரு குணத்தை கொண்டு ஒவ்வொரு பெயர் வழங்கப்படுகிறது. நாராயணன்னு சொன்னால் உலகனைத்தையும் தாங்கக்கூடியவர், உலகுக்கே அவர்தான் புகழாக இருக்கிறார் அர்த்தம். விஷ்ணுன்னு சொன்னால் உலக அனைத்திலும் வியாபித்து இருக்கும் அவர். இந்த மேஜைக்குள்ளியும் இருக்கார், ஒலிபெருக்கிக்குள்ளியும் இருக்கார், மாலைக்குள்ளியும் இருக்கார், உடலுக்குள்ளும் இருக்கார், அடியனுக்குள்ளும் இருக்கார். எல்லா பொருள்களுக்குள்ளும் வியாபித்திருப்பதனால் விஷ்ணுன்னு பெயர். புண்டரீகாக்ஷன், தாமரை போன்ற கண்களை உடையபடியால் புண்டரீகாக்ஷன் பெயர். வாசுதேவன், வசுதேவருக்கு மகனாக பிறந்தபடியால் வாசுதேவன் பெயர். அப்ப ஒவ்வொரு பெயரும் அந்த பொருளுடைய ஒவ்வொரு தன்மையை காட்டி கொடுக்கிறதோ இல்லையோ. அதே போல அபச்சாரம் என்பது ஒரு சொல். அதே அபச்சாரம் என்கிற சொல் எந்த பொருளை குறிக்கிறதோ அதே பொருளை குறிப்பிடுவதற்கு இன்னொரு 5-6 பெயர்கள் உள்ளன. பாபம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, துரிதம்னு ஒரு பெயர் இருக்கு, துஷ்கிருத்தின்னு ஒரு பெயர் இருக்கு, ஏனஹான்னு ஒரு பெயர் இருக்கு, அகம்னு ஒரு பெயர் இருக்கு, அபராதம்னு ஒரு பெயர் இருக்கு. அபச்சாரம்னு எப்படி சொல்றோமோ அதே போல அபராதம், அபராத க்ஷாமணம், நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோருகிறேன்னு சொல்றோமோ இல்லையோ, க்ஷமிக்க வேண்டும், அபராதங்களை மன்னிக்க வேண்டும்னு கேட்கிறோம். அப்ப இந்த சொற்கள் எல்லாம் எதற்கு? ஒரே விஷயத்துக்கு எதற்கு இத்தனை பெயர்கள்னால் அதை புரிந்து கொண்டால்தான் இந்த பாபம் அபச்சாரம்னா என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப பகவானுக்கு இத்தனை பெயர்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? அத்தனை பெயர்களையும் கற்றுக்கொண்டால் அதன் மூலம் பகவானுக்கு இருக்கிற எல்லா குணங்களையும் தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ. அடியனுக்கு ஒரு பெயர் நாராயணன்னு மட்டும்தான் தெரியும்னால் இப்ப பகவானுக்கு தாமரை போன்ற கண்கள் உண்டுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. பகவான் மதுசூதனன்கிற பெயர் எனக்கு தெரியாதுன்னால் விரோதிகள் அசுரர்களை பகவான் அழித்து கொடுப்பார்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. யார் ஒருத்தர் அழகா இருக்காரோ அவரோட அவர் அடையணுங்கிற ஆசை வரும். யார் என்னுடைய கஷ்டங்களை போக்குவாரோ அவரை பற்ற வேண்டும்ங்கிற ஆசை வரும். அப்ப இந்த ஒவ்வொரு தன்மையும் பகவானை பத்தி நான் அறிந்து கொள்ளாவிட்டால் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு குறை வர போறதோ இல்லையோ, அவரை நான் பற்றவே மாட்டேன். அவர் எனக்கு தகப்பனார், உலகத்தை படைத்தவர்னு தெரிஞ்சாதான் அவரை பற்றணுங்கிற எண்ணம் வரும். அவர் கருணை உடையவர்னு தெரிஞ்சாதான் அவரை பற்றணுங்கிற எண்ணம் வரும். என்னுடைய பாபங்களை மன்னிப்பார்னு தெரிஞ்சாதான் பற்றணுங்கிற எண்ணம் வரும். ஏதாவது எதிரிகள் வழியில் வந்தால் அவரே போக்கி கொடுப்பார்னு தெரிஞ்சாதான் பற்றணுங்கிற எண்ணம் வரும். அப்ப பகவானுடைய பல பெயர்களை கொண்டு அவருடைய பல முகங்கள், பல குணங்களை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. அதே போல அபச்சாரம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னால் முதல்ல அபச்சாரத்தை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. என்னென்ன அவற்றை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதற்கு முன்னால் அபச்சாரம் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உபச்சாரத்தை ஏன் செய்ய வேண்டும்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேணும். அது நாளைக்கான தலைப்பு. இன்னைக்கு செய்யக்கூடிய அபச்சாரங்கள் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். நாளைக்கு செய்ய வேண்டிய உபச்சாரம் என்ன, தவிர்க்க வேண்டிய அபச்சாரங்கள் இன்னைக்கு தலைப்பு. பற்ற வேண்டிய உபச்சாரங்கள், பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் நாளைக்கு தலைப்பு. ஏன் மாத்தி வச்சிருந்தா என்ன? முதல்ல இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னீர்னா இன்னைக்கே கிளம்பி போயிடுவோமோ இல்லையோ. நாளைக்கு வராமல் போயிட்டா என்ன பண்றது? இன்னைக்கு என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்றேன். நாளைக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அடியேன் இப்படி சொல்லல, ஆழ்வார் சொல்லுகிறார். வேடுமென் முத்தமும் வேடு செய்து உயிர் வேடுடையானிடை வேடு செய்மினே. ஆழ்வார் திருவாய்மொழி முதல் 10, 2ஆம் திருவாய்மொழி பர உபதேசத்தை துவங்குகிறார். முதல் 10 பாட்டு நம்மளை பார்த்து ஆழ்வார் பாடல். நேர பகவானை பார்த்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்றார். பகவானை பத்தினால் நீ உஜ்ஜீவனம் அடையலாம்னு சொன்னார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.